தமிழரின் தலைமை விவசாயிகள் சங்கம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை காப்போம், விவசாய வேதனையை தீர்ப்போம், தமிழை பேசி விவசாயத்தை நேசி, தமிழ் மண்ணை சுவாசி, தமிழனுக்கே தலைமை விவசாயம், அதுவே நமது தமிழரின் தலைமை விவசாய சங்கம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்கள் கொடுத்திருக்கும் பொக்கிஷம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல். மக்கள் எதிர்பார்ப்போடு ஒரு பொக்கிஷமாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை வழங்கியிருக்கிறார்கள். இத்தனை நாட்கள் ஆகியும் தமிழகத்துடைய முதலமைச்சர் சிம்மாசனத்தில் அமர வைப்பதற்கு ஆளுநர் ஏன் தாமதம் காக்கிறார் என்று தெரியவில்லை. மக்களே தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள். அனைத்து மக்களிடத்திலே பெரும் சந்தோஷத்தை அளிக்கிறது. காரணம் ஏனென்றால், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு புதிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக மக்கள் தீர்மானித்த முடிவுதான் இந்த சட்டமன்ற தேர்தல். ஆகையால் உடனடியாக ஆளுநர் மக்களுடைய தீர்ப்பை மதித்து எந்த ஒரு அரசியல் சூழ்ச்சி இல்லாமல் உடனடியாக தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் சிம்மாசனத்தில் அமர வைக்க ஏற்பாடு செய்யுமாறு தமிழரின் தலைமை விவசாயிகள் சங்கம் சார்பாகவும் முக்கியமாக டெல்டா பகுதியுடைய விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். உழவன் டாக்டர் அருணா அஜீஸ் கண்ணன், தஞ்சை மாவட்டம். வணக்கம்.